மகாராஷ்டிராவின் பெருமை மும்பை ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கு. எப்படி? மகாராஷ்டிராவின் பெருமை மும்பை ஒரு சர்வதேச நகரமாக இருப்பது அப்படின்னு சொன்னால் அதுவே இப்போ சந்தோஷமாக இருக்கும். சொல்லும்போது பாம்பேன்றது ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதாவது வெறுப்பு அரசியல் பேசுறது. வெறுப்பு அரசியல் பேசுறதுன்றதுக்கு இப்போ இதுதான் அர்த்தம். இப்போ வெறுப்பு அரசியல் பேசுகிற, அதாவது பெரியார் வந்து பார்ப்பன எதிர்ப்பு பேசினார், பார்ப்பன வெறுப்பு பேசலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்ப்பன எதிர்ப்புன்றது வேற, பார்ப்பன வெறுப்புன்றது வேற. பார்ப்பன வெறுப்பு பேசக்கூடியவராக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பார்? காந்தி செத்தப்ப காந்தியை கொண்டுடாங்கடா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும், இல்லை ஒன்றுமே பேசாமல் இருந்திருந்தா கூட போதும், இருக்கிறவனை பூரா அடித்து கொண்டிருப்பாங்க. அப்படி பேசினா அதுக்கு பேர் வெறுப்பு பேச்சு. அவர் பேசுனது எதிர்ப்பு. இங்கே போயிட்டு இவன் போய் என்ன பண்ணி பேசியிருக்கான்? தமிழர் ஆதரவு பேச்சு பேசலை, மராட்டியர் வெறுப்பு பேச்சு பேசியிருக்கான். 60-70 அவங்களெல்லாம் அடித்து கொண்டாங்கல்ல. நல்ல கவனமாக இருங்க. நடக்கிறது அங்கே கார்பரேஷன் எலெக்ஷனு, பெரிய எம்எல்ஏ எலெக்ஷன் கூட கிடையாது, கார்பரேஷன் எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் தமிழர்கள், நம்ம தமிழர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்வதற்கு பயன்படும் அப்படின்றதோட நிப்பாட்டியிருக்கணும். இப்போ இந்த பிரச்சனை அண்ணாமலையோடு நிற்க போவதில்லை, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு அதுதான் நடக்கும்.